அவன் திட்டுறான், பாவம். அவன் திட்டி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீ ஏற்கனவே சிறுபான்மைன்னு உன்னை சொல்லிட்டாங்க. நீயே வேற சொல்லிக்கிற நீ சிறுபான்மைன்னு. நீ என்னதான் குரல் கொடுத்தாலும் ஒன்றும் கதை நடக்காது. ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற மக்கள் இந்த அருமையான தொல் திருமாவளவனை ஒவ்வொருத்தரையும் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறாங்க. என்ன நினச்சி அனுப்புகிறாங்க? இவர் நமக்கு ஆதரவாக இருப்பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவர் என்ன செய்கிறார்? அவங்களுக்கு எதிராக தான் காரியத்தை செய்கிறார். அதுவும் இந்த விஷயத்தில் ரொம்ப தவறான காரியம். அவர் வாயை பொத்திக்கிட்டு இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு இவர் கூட்டணி கட்சிக்காக இவருக்கு சீட்டு வேணுன்றதுக்காக நான் திரும்பவும் கேட்குறேன், இத்தனை வருஷம் இல்லாமல் ஏன் தேர்தல் வர சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வீணான காரியத்தில் நீங்கள் பிரச்சனைக்குள்ளாக்கி நீங்களே பிரச்சனையை உருவாக்குறீங்க? இது எப்படின்னா யானையே என்ன பண்ணுமா, தான் தலையில் மண்ணெளி போட்டுக்கொண்டு சொல்கிற கதை இது. தேர்தல் வருது, இந்த நேரத்துலேயும் எல்லா மக்களுக்காக நீங்கள் வாழுங்களேன்னு நான் சொல்கிறேன். ஏன் ஒரு சில மக்களுக்காக நீங்கள் வாழ்ந்து நினைக்கிறீங்க? இதெல்லாம் தமிழ் மக்களுக்கு அழகல்ல, தமிழ் தலைவர்களுக்கு அழகல்ல. அதனால் ஜாக்கிரதையாக இனிமே அருமையான தொல் திருமாவளவன் தாம் பேசும்போது நான் அவருடைய ரசிகன், அவர் பேச்சை ரசிக்கிறவன். அப்படி ரசிக்கும் போது நானும் ரசிக்கத்தன்மையாக அவர் பேசுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.